ஜாதி வேத மதமின்றி நாம் பெருசு நீ பெருசு என்று சொல்லாத மத ஒற்றுமையை கொண்டு வந்து சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நலத்திட்டத்துகளை செய்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. ரேஷன் பொருள் இடையூறுகள் இல்லாத கிடைக்கிறதுக்கு ஏழை மக்களுக்கும், அப்புறம் நம்ம இந்த 2500 மகளிர் திட்டம் கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் நடக்கணுன்ற எதிர்பார்க்குறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களுக்கு இல்லாத ஏழைகள் இல்லாத இந்தியாவை ஆக்குங்க. செல்வியக்கா சேனல்லேருந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம். மகளிர் சுய உதவியிலையும் நல்ல குழுக்கள்லேயும் நல்ல ஒரு இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு லோன் இதுகளை வழங்கணும். விவசாய திட்டங்களுக்கும் நல்ல திட்டங்களுக்கு செய்யணும். இப்படி நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளோட ஏழை மக்கள் உங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் நல்லதே செய்வீங்கன்னு நாங்களும் நம்பிகிட்ருக்கோம். நல்லதே செய்யணும். இந்தியாவில் போதைப் பொருளை தடுக்குனீங்க. இந்தியாவில் சிங்கப்பெண் சிறப்பு பணியை ஏற்படுத்துனீங்க. முதல்லாம் பெண்களை ரொம்ப அடிமையாக நினைப்பாங்க. இப்போ பெண்கள் நெஞ்சில் ஏறி மிதிச்சிட்டு போகிறது மாதிரி வச்சு தாயின் மணிக்கொடியை பறக்க விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த தாயின் மணிக்கொடி அவங்க கையில் பிடிச்சி ஏற்ற அழகே தனி சிறந்த அழகு. அந்த மகாபாரதத்தை படித்து மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா நிலையாக நிற்கவும் செய்யாது. அது 1000ல் ஒருத்தவனுக்கு தானே, 1000ல் ஒருத்தவனா நீங்கள் விஜய் தான். மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய்க்கு கிடச்சிருக்கு. நல்லபடியாக இந்தியாவை சிறப்பான பாதையில் கொண்டு போங்க. இந்தியா தமிழ்நாடு வல்லரசு நாடு ஆகிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் கூடிய விரைவில் செய்வீங்கன்னு நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் மக்கள். வாழ்க வளமுடன். சந்தோஷம். நன்றி தம்பி.